வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான லஞ்ச் பேக்கிங் ரெசிபி பட்டாணி புலாவ் செய்யலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் அதில் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அது பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் இந்த புலாவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். நான் இதில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு இதை கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா புலாவ் பலன்னு வெந்து வந்திருக்கும். இதை இந்த அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.